வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ரவ் முசாங்கிங் டுரியான் மரங்கள் வெட்டப்பட்ட சர்ச்சையில் ராணுவம் களம் இறக்கப்பட்டதா? பஹாங் ராவோவில் நேற்று முன்தினம் சுமார் 200 மூசாங்கிங் டுரியான் மரங்கள் வெட்டப்பட்ட சம்பவத்தில் மரம் நடவு செய்தவர்கள் என்று கூறப்படும் உள்ளூர்வாசிகளின் விவகாரத்தை கையாளுவதில் ராணுவம் களம் இறக்கப்பட்டதாக கூறப்படுவதை போலீஸ் துறை மறுத்துள்ளது. மூசாங்கிங் டுரியான் மரங்களை வெட்டி சாய்க்கும் நடவடிக்கையை மேற்கொண்ட பஹாங் மாநில நில அலுவலக அதிகாரிகளுக்கும் உள்ளூர்வாசிகளுக்கும் கடும் வாக்குவாதம் எழுந்தபோது இவ்விவகாரத்தை கையாளுவதற்கு ராணுவம் களம் இறக்கப்பட்டதாக கூறப்படுவதை பஹாங் மாநில போலீஸ் தலைவர் யாயா ஒத்மான் மறுத்தார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ள காணொலியில் அந்த டுரியான் தோட்ட பகுதியில் 4 ராணுவ வாகனங்கள் கடப்பதைப் போலவும் அதற்கு படவிளக்கம் அளித்தவர்கள் அமலாக்க தரப்பினர் ராணுவத்தின் உதவியை நாடியுள்ளனர் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனினும் இதில் ராணுவம் சம்பந்தப்படவில்லை, அதற்கான அவசியமும் இல்லை என்று யாயா ஒத்மான் தெரிவித்தார். தாங்கள் நடவு செய்த 200க்கும் மேற்பட்ட மூசாங்கிங் டுரியான் மரங்களை பலத்த பாதுகாப்புடன் நில அலுவலக அதிகாரிகள் வெட்டி சாய்த்தது மூலம் நீதிமன்ற உத்தரவை பஹாங் மாநில அரசாங்கம் மீறிவிட்டதாக கூறி உள்ளூர்வாசிகள் நீதி கேட்டு போராடி வருகின்றனர். இன்று காலையில் நடைபெற்ற பேரா ஆயிர்குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கலின் போது பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமையும் போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக்கையும் கேலி செய்யும் வகையில் அவர்களின் முகத்தோற்றத்தை கொண்ட கேலி சித்திரங்களை தாங்கிய படங்களை பயன்படுத்தி சீண்டி பார்த்திருக்கும் பரிகாத்தா நேஷனலை ஜாசேகா துணைத் தலைவர் ngா கோமிங் கடுமையாக சாடினார். இத்தகைய செயல்கள் பொருத்தமற்றது என்பதுடன் அவர்களின் அரசியல் முதிர்ச்சியின்மையை பிரதிபலிக்கிறது என்று ngா வர்ணித்தார். இவ்வாறு கேலி சித்திரங்கள் வாயிலாக தீய நோக்கத்துடன் சீண்டி பார்ப்பது நாட்டின் தேசிய மேம்பாட்டிற்கு கூடுதல் நன்மை எதனையும் கொண்டு வரப்போவதில்லை, மாறாக தங்கள் ஆற்றாமையை வெளிப்படுத்தவே உதவும் என்று ngா கோமிங் குறிப்பிட்டார். மக்களுக்கு உண்மையிலேயே சேவையாற்ற விரும்புகின்றவர்கள் நாட்டின் தேசிய பிரச்சினைகள், குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ள வரி விதிப்பு போர் போன்ற ஆக்ககரமான விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர இதுபோன்ற சில்லுண்டித்தனமான விவகாரங்களில் அல்ல என்று ngா கோமிங் குறிப்பிட்டார். MPI முதலீட்டு திட்டம் என்று கூறி ஸ்கேம் மோசடிகள் மற்றும் சட்டவிரோத பண மாற்றம் தொடர்பில் 4 டத்தோக்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இதன் தொடர்பில் கைது நடவடிக்கை தொடரும் என்று புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் சட்டவிரோத பண மாற்றம் புலன் விசாரணை பிரிவின் தலைவர் முகமது அஸ்புல்லா அலி இன்று தெரிவித்துள்ளார். முதலீடு என்ற பெயரில் இந்த மோசடி வேலைகள் பல ஆண்டுகாலமாக நடந்து வந்துள்ளது என்பது புலன் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் நேற்று வெளியிட்ட தகவலின்படி ஸ்கேம் மோசடிகள் மற்றும் சட்டவிரோத பணமாற்றம் தொடர்பாக புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகம் மேற்கொண்ட மிகப்பெரிய அளவிலான சோதனை நடவடிக்கையில் டத்தோ அந்தஸ்தை கொண்ட 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். இதன் வாயிலாக கிட்டத்தட்ட 300 கோடி ரிங்கிட்டிற்கும் அதிகமான மதிப்புடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். பேரா ஆயிர்குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பரிசான் நேஷனல் சார்பில் போட்டியிடும் தாப்பா அம்னோ டிவிஷன் செயலாளர் முகமது யூஸ்ரி பாக்கீரை வேட்பாளராக தேர்வு செய்த விவகாரம் தொடர்பில் தாப்பா அம்னோ தொகுதிக்குள் புகைச்சலும் விரிசலும் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுவதை அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ அஹமத் ஜைட் அமீடி மறுத்தார். வேட்பாளர் தேர்வு தொடர்பில் தாப்பா அம்னோ டிவிஷனின் இளைஞர் பிரிவு தலைவர் ஃபமி அஹமத் ஜக்கீஷிக்கும் பரிசான் நேஷனல் வேட்பாளரும் தாப்பா அம்னோ டிவிஷன் செயலாளருமான முகமது யூஸ்ரி பக்கீருக்கும் இடையில் பெரும் வாக்குவாதமும் விரிசலும் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுவது தொடர்பில் பரிசான் நேஷனல் தலைவருமான அஹமத் ஜஹீத் கருத்துரைத்தார். எனினும் இடைத்தேர்தல் பிரச்சாரம் நடைபெறும் இந்த 2 வார காலத்தில் பரிசான் நேஷனல் வேட்பாளர் முகமது யூஸ்ரி பக்கீரின் வெற்றிக்கு தாப்பா அம்னோ டிவிஷன் இளைஞர் பிரிவு முழுமையாக பாடுபடும் என்று தாம் நம்புவதாக ஜஹீத் தெரிவித்தார். 50க்கும் மேற்பட்ட திரை நட்சத்திரங்கள் ஒன்று கூடும் மாபெரும் விழா 17th Annual Edison Awards பினாங்கு ஸ்பைஸ் அரினாவில் மே 17 மாலை 5 மணிக்கு. குடும்பத்தோடு வாங்க, கொண்டாட்டத்தோடு போங்க. உடனே டிக்கெட் புக் பண்ண மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க. பஹாங் குவாலிலிப்பீஸ் மருத்துவமனையின் சிரார் வார்டில் 9 மாத இரட்டை குழந்தைகள் கடத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் உண்மையில்லை என்று
பஹாங் மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சமூக வலைதளங்களில் நேற்று வைரலான காணொளி தொடர்பில் மாநில சுகாதாரத்துறை விரிவாக ஆராய்ந்ததில் இரட்டை குழந்தைகள் யாரும் குவாலலிம்பீஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது. அதேவேளையில் இப்படியொரு அபத்தமான குற்றச்சாட்டை தெரிவித்ததாக கூறப்படும் டாக்டர் அமலினா ஹூஸ்னா என்பவர் அந்த மருத்துவமனையில் பணியாற்றவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது என்று சுகாதாரத்துறை விளக்கம் அளித்துள்ளது. குவாலலிம்பீஸ் மருத்துவமனையில் அந்த இரட்டை குழந்தைகளை ஒரு தம்பதியர் கடத்தி சென்றதாக கூறப்படும் பொய்யான தகவலை மாநில சுகாதாரத்துறை கடுமையாக கருதுவதாகவும் அது குறிப்பிட்டுள்ளது. ஜொஹோர் க்ளுவாங் ஜலான் முங்கிபோலில் உள்ள ஒரு எண்ணெய் நிலையத்தில் ஆடவர் ஒருவர் தாக்கப்பட்டு காயம் விளைவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 உள்ளூர் ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பந்தப்பட்ட ஆடவர் தாக்கப்படும் காட்சியை கொண்ட காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து நேற்று மாலை 4 மணியளவில் க்ளுவாங் ஜலான் ஸ்கோலாவில் 29 மற்றும் 45 வயதுடைய 2 நபர்களை போலீசார் கைது செய்ததாக க்ளுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP பாரின் மொமன்னோ தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட இருவரில் ஒருவனுக்கு ஏற்கனவே குற்றப்பதிவு இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். ட்ரெய்லர் லாரியுடன் மோதிய மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் சம்பவ இடத்திலேயே மாண்டார். இத்துயர சம்பவம் இன்று காலை 8:15 மணியளவில் கோத்தபரு குவாமுசாங் கொலக்ராய் சாலையின் 37வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. இதில் 38 வயது ஆடவர் கடும் காயங்களுக்கு ஆளாகி மரணமுற்றதாக குவாமுசாங் மாவட்ட போலீஸ் தலைவர் சிக் சுன் ஃபோ தெரிவித்தார். கொலக்ராயில் இருந்து குவாமுசாங்கை நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த அந்த இளைஞர் எதிர்பாராத விதமாக எதிர் திசையில் ட்ரெய்லர் லாரி வந்து கொண்டிருந்த வழித்தடத்தில் நுழைந்து விட்டதாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.